வெல்கம் டு சமையல் ஸ்நேகிதி. இது ஸ்நேகிதிகள் சங்கமிக்கும் சமையல் களம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அருமையான ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரானை க்ளீன் பண்ணிடலாம். ஷெல்லை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நரம்பு இருக்கும் இல்லையா, அதையும் க்ளீன் பண்ணிடலாம் டீட்டெயிலாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ளீன் பண்ண ப்ரானில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபைனலாக டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த ப்ரானை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாரினேட் பண்ணி வச்சுருங்க 10 மினிட்ஸ். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஓப்பன் பண்ணலாம். அதில் அந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரான்ஸ் 1 by 1 அந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ஃப்ரை பண்ணுற வரைக்கும் இதை நீங்கள் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரான்லாம் கிறிஸ்பியாகவும் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அந்த ஆயிலில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக நல்லா எம்மியாக டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனியன்லாம் கோல்டன் ஃப்ரை ப்ரௌன் ஆயாச்சு. மீன் டைம் ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. 1.5 கிலோ அரிசிக்கு, பச்சரிசிக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து நம்ம சோம்பு, தேவையான அளவு உப்பு, ப்ளஸ் கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டுக்கோங்க. அப்போ தனியாக ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் வரும். கோல்டன் ஃப்ரை ஆன அந்த வெங்காயத்தில் வந்து இஞ்சி பூண்டு விழுத ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் விட்டுடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும். அப்போது வந்து நம்ம இந்த தக்காளி 5லேருந்து 6 பழம் நல்லா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம தக்காளியும் அதில் ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கர்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு கப்பு நிறையா கர்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. கர்ட் நல்லா பிளெண்ட் ஆனதும் இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம். ஒரு 5 பச்சை மிளகா காம்பை கிள்ளிட்டு சேர்த்துடலாம்.
ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலாக்களை சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், இது போக மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் இது எல்லாமே தலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். நல்லாயிருக்கும் மசாலா டேஸ்ட்டாக. மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 லெமன் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு அதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரான்ஸை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், ப்ரான்ஸை சேர்த்துட்டேன். ப்ரான்ஸ் போடும்போது காட்டவே இல்லை, அந்த வீடியோ எடுக்க மறந்தாச்சு. அதனால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபைனலி நம்ம கிரேவி ரெடி ஆயாச்சு. நம்ம உல வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி களைஞ்சி வச்ச அந்த 1.5 கிலோ அரிசியை சேர்த்துடலாம். இது 90% வெந்தால் போதுங்க, 100% வேகணும்னு அவசியம் இல்லை. மீதி 10% வந்து தம் போடும்போது நம்மளுக்கு வெந்துடும். இப்போ ஒரு பெரிய பாத்திரம், அதாவது ஒரு பெரிய சட்டியை வச்சிடலாம். அதில் வந்து 1/4 லிட்டரு நெய்யை விட்டு அதை உருக வச்சுருங்க. உருகுனோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதில் வந்துட்டு நம்ம 90% வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரைஸஸ்லாம் இப்படி போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மசாலாவை போட்டுடலாம். இப்போது இதை லேயர் பண்ண போகிறோம். நம்ம மசாலாஸ் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி அதோட சேர்த்துடலாம். இப்போ வந்து மீதி இருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அதை இந்த மேலே இந்த மாதிரி ஈவனாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி தம்மு கூட போகிறோம். இதோ நம்ம ஃபைனல் லேயரிங், மீதி இந்த மசாலாவும் இதை மேலே போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக ரைஸ் எடுத்து அதில் கேசரி பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு தனித்தனியாக அதோட கலரே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இதோ நம்ம ஃபைனல் லேயரிங்கோட தம்மு கோப்போட ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பிரியாணி. தம் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறோம். ஆஹா, வாவ், வாட் அ பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.